ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 3ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 செப்டம்பர் மாதம் 19ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய மைக்ரோ ராசி பலன். மேஷம், நினைத்த காரியங்களை நினைத்தபடி அல்லது உங்கள் விருப்பப்படி நடத்துவதில் சில தடை தாமதங்கள் ஏற்படும். வம்பு வழக்குகள் அதிகமாகும், எதிர்ப்புகள் அதிகமாகும், பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படலாம். உங்களுடைய விருப்பங்களோ அல்லது நினைத்த காரியங்களோ நடப்பதில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். போட்டி பந்தயங்களில் தோல்வி ஏற்படலாம். விரயங்கள் செலவுகள் அதிகமாகும். செலவுகளை தவிர்த்து சேமிப்பு வைத்துவது நல்லது. அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. சகோதரனும் வாழ்க்கை துணையுடனும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் சில அலைச்சல்களையும் காலவரையங்களையும் சந்திக்க நேரிடும். விஷயம், நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்களுக்கெல்லாம் திறமைகளை அதிகமாக செலவழித்து கடின முயற்சியோடு வெற்றி பெற வேண்டியிருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகமாக தட்டுப்பாடு ஏற்படும். உறவினர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். நல்ல தகவல் வரக்கூடியவை தாமதமாகலாம். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலனை பெறலாம். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை உங்கள் நினைத்த காரியங்களை செய்து உங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுப்பார்கள். மிதுனம், சொல்லில் தடுமாற்றம், பேச்சில் தடுமாற்றம் உண்டாகும். ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன் என்று சொல்லி ஒருவரிடம் பேசுவதை மற்றவரிடம் பேசி மாட்டிக்கொள்வீர்கள். ஆகவே பேச்சில் என்று நிதானமும் கவனமும் தேவை. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், மாற்றங்களை எல்லாம் அதிக செலவழித்து செய்ய வேண்டியிருக்கும். அதனால் சில எதிர்ப்புகளும் வரலாம். ஆகவே புதிய முயற்சிகள், புதிய வேலைகளை என்று தவிர்க்கவும். உறவினர்களின் ஆளுமை உங்களுடைய விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும். குழந்தைகளுடன் கோபதாபத்தை குறைத்துக் கொள்ளவும். திட்டமிட்ட பயணங்கள், நெடுந்தூர பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் நல்ல தனித்துவத்தை அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். கடகம், சுய சிந்தனை அதிகரிக்கும். மனம் ஒரு தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பீர்கள். பேச்சில் இனிவும் கனிவு இருந்தாலும் சில சமயங்களில் தரம் தாழ்ந்து போவதால் பிரச்சனைகள் உண்டாகலாம். முயற்சிகள், மாற்றங்களில் உங்களுடைய நிர்வாகத்தின் மேல் அதை கெடுத்துக் கொள்வீர்கள். நல்ல உதவுகிற நண்பர்கள் இருந்தாலும் அவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதை அனுபவிக்க முடியாமல் போகலாம். வீடு, மனை, வாகன விஷயங்களில் அதிக செலவுகளை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையுடைய வித்தியாசமான போக்கு உங்களுக்கு மனக்கவலையை தரும். தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். சிம்மம், தேவையற்ற சிந்தனையை தவிர்த்தால் இன்று பிரச்சனைகள் குறையலாம். பணப்புழக்கங்கள், பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் அதிகாரம் கண்டிப்பை குறைத்து கொண்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் சில மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி நீங்கும். ஆகவே இன்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். கன்னி, இன்று ஒரு நிலையான வருமானம் இல்லாமல் வருமானம் ஏற்ற இறக்கங்களாக இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக செலவுகள் நிரந்தரமாக தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்த்த செலவுகளை காட்டில் எதிர்பாராத செலவுகள் அதிகமாகும். அது உங்களுக்கு மன உளைச்சலை தரும், அலைச்சலை தரும். சகோதரர் உங்கள் சொற்படி கேட்டு நடப்பார்கள். அவருடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணை தொழில் ரீதியாக உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். துலாம், தொழில் மாற்றங்களை செய்து வெற்றிக்கான முயற்சி செய்வீர்கள். ஆனால் அது உங்களுக்கு பணத்தட்டுப்பாட்டையும் பொருளாதார வீழ்ச்சியும் கொடுக்கும். லாப வருமானங்கள் ஏற்ற இறக்கங்களாக இருக்கும். இந்த காலத்தில் முதலீடு செய்வது கவனமாக செய்வது நல்லது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கோபதாபங்களை குறைத்துக் கொள்ளவும். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழிலில் வேலைப்பளு கூடும். அதை சில மாற்றங்கள் செய்து குறைக்க முயற்சி செய்வீர்கள். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது.
விருச்சிகம், தொழிலில் நீங்கள் என்ன செல்வாக்காக இருந்தாலும் இன்று சில தடைகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்தே ஆக வேண்டும். உங்களுடைய திட்டங்கள் மறைமுக எதிர்ப்புகளால் பிரச்சனைகள் உண்டாகலாம். தொழில் இலக்குகளை அடைவதில் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு தேவைப்படுகிறது. எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி மறையும். தொழிலில் பணப்புழக்கங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வரவேண்டிய வருமானங்கள் கூட தாமதமாகிக் கொண்டிருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். தனுசு, இதுவரை இருந்த தடைகளெல்லாம் நீங்கி உங்களுடைய செல்வாக்கை சரிப்படுத்துவதற்காக சில செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும். சில எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் தெளிவான திட்டத்தின் மூலம் வளர்ச்சி பெறுவார்கள். எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி மறையும். அரசு விஷயங்கள் அரசினங்கள் அலட்சியை தருவதால் அதை தவிர்க்கவும் என்று. மகரம், வாழ்க்கை துணையோட மனமாற்றங்கள் உங்களுக்கு பிரச்சனையை தரலாம். அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளையும் பொருட்செலவுகளையும் கொடுக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆகவே புதிய திட்டங்களை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. ஒரு மறைமுக வழிபாடுகளை நடத்துவீர்கள். குடும்பத்தில் அந்நிய தலையீட்டை தவிர்க்கவும். தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வாழ்க்கை துணை உங்கள் மனம் போல் அறிந்து நடப்பதால் ஒன்று நீங்கள் அந்த விஷயத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கும்பம், வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை செய்வதை தவிர்ப்பது நல்லது. இல்லாவிட்டால் அது ஒரு பிரிவுக்கு வழிவகுக்கும். வாழ்க்கை துணையால் செலவுகள் கூடும். பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படலாம். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். தொழிலில் சில மாற்றங்கள் செய்வதால் வேலைப்பளு கூடலாம். ஆகவே புதிய முயற்சி புதிய வேலைகளை தவிர்க்கவும். தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் அதை செயல்படுத்துவதில் பணத்தட்டுப்பாடு இருப்பதால் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். அரசு விஷயங்கள் அரசினங்களில் பிரச்சனைகள் வரும் என்பதால் அதை தவிர்க்கவும். சகோதரி செல்வாக்கு உங்களுக்கு மன ஆறுதலையும் ஆதரவையும் கொடுக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு எட்டிக்காயாக இருப்பார். அதை நெல்லிக்காயாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. மீனம், உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அல்லது நீங்கள் நினைத்த காரியங்கள் நடந்து கொள்வதற்கு கடின உழைப்புகளும் அதிக எதிர்ப்புகளையும் சமாளிக்க நேரிடும். பெண்களிடம் கவனம் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. குழந்தைகளின் திறமைகள் வெளிச்சத்திற்கு வந்து உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் நடப்பதற்கு சில கடின முயற்சிகள் தேவைப்படுவதால் அதை ஆலோசித்து செய்யவும். தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும். அரசு விஷயங்கள் அரசினங்கள் திட்டமிட்டால் மட்டுமே வெற்றி பெறலாம். சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆளுமை அதிகரிப்பதால் அவரை அனுசரித்து செல்வது இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருப்பது போல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.